Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா MS Wordல நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு 5 டிஃபால்ட்டான செட்டிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, ஃபைலில் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ப்ரூஃபிங் உண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிஃபால்ட்டான ஆப்ஷன் பார்த்தோம்னா ஆட்டோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஸோ ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய தடவை நம்ம டெக்ஸ்ட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷஃபில் பண்ணி டைப் பண்ணுவோம். ஆனால் நமக்கு ஆட்டோ கரெக்டாகி பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த வேர்ட் அந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட டெக்ஸ்ட்டு தான். ஒருவேளை நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டையும் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு E.K அப்படின்னு டைப் பண்ணாலே எனக்கு எண்ட்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிற டெக்ஸ்ட் வரணும் அப்படின்னும் போது ஸோ அப்போ நம்ம ரீப்ளேஸ் அப்படிங்கிற இடத்துல E.K அப்படிங்கிறத கொடுத்துட்டு அண்ட் வித் என்ன டெக்ஸ்ட்டாக ரீப்ளேஸ் ஆகணுமோ அதை நம்ம இந்த ரோல் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாம். ஸோ அப்போது நாலேஜ் அப்படின்னு கொடுத்து இதை இந்த லிஸ்ட்டோட நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஆட் பண்ண கையோட இதுக்கப்புறம் நம்ம டாக்குமெண்ட்டில் போய் எங்கேயாவது போயிட்டு இப்போ E.Kன்னு கொடுத்து நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஆட்டோ கரெக்டாகி பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஆயிரும், ரீப்ளேஸ் ஆயிரும். இல்லை அந்த டெக்ஸ்ட்டை இந்த லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னாலும் ஜஸ்ட் நீங்கள் சேம் ப்ரெஸ் பண்ணுவோம், அப்போ அந்த சீரியஸ் வந்துடும். ஸோ நமக்கு இந்த எண்ட்லெஸ் நாலேஜ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்லேருந்து நாம் என்ன பண்ணலாம், இதை டெலீட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிடலாம். அண்ட் ரெண்டாவது டிஃபால்ட்டான செட்டிங்ஸ் பார்த்தோம்னா இதே ப்ரூஃபிங் கேட்டகரியில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா வென் கரெக்டிங் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் இன் வேர்ட். ஸோ இதில் முக்கியமான ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ரீடபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வேணும்னா அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். பட் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ரைட்டிங் ஸ்டைல். ஸோ டிஃபால்ட்டாக கிராமரில் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கிராமர் அண்ட் ரிஃபைன்மெண்ட்ஸில் வேணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கிராமரில் இருக்கலான்னும் போது அதோட செட்டிங்ஸை நீங்கள் இன்னுமே என்ன பண்ண முடியும், டியூன் பண்ண முடியும். உதாரணத்துக்கு கொஸ்டின் மார்க் மிஸ்ஸிங், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே டிசேபிள் பண்ணி தான் இருக்கும். ஸோ நம்ம கிராமர் செக் பண்ணும்போது இதெல்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்னும் போது நமக்கு தேவையான செக்ஷன்ஸில் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நம்ம என்ன பண்ணலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு கிளாரிட்டியில் நமக்கு அந்த பாசிவ் வாய்ஸ்லாம் வேணும் அப்படின்னும் போது தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லாங் வேணும் அந்த ஃபார்மாலிட்டியில். பட் நல்லா கவனிங்க, ஒருவேளை இன்கேஸ் உங்களுக்கு இதெல்லாம் ரீசெட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரீசெட் ஆல் கொடுத்து கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த லிஸ்ட்டை ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவதாக பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு கேட்டகரியில் கட் காப்பி பேஸ்ட் செக்ஷன். ஸோ கண்டிப்பாக நம்ம டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது நிறைய கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது உண்டு. ஸோ நம்ம Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுவோம், பட் Ctrl+V கொடுத்து தான் பேஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கீபோர்டில் கண்டிப்பாக அந்த இன்சர்ட் கீ உண்டு. ஓகே, ஸோ நமக்கு அந்த டெலீட், இன்சர்ட், ஹோம், எண்டு, பேஜ் அப், பேஜ் டவுன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நமக்கு இன்சர்ட் கீ உண்டு. ஸோ அந்த இன்சர்ட் கீ யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டோன்னும் போது அப்படி நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் செட்டிங்ஸில் ஃபர்தராக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் டியூன் அப் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பேஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி பேராகிராஃப் ஸ்பேசிங்கில் அட்ஜஸ்ட் ஆகணும்னா அதையும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை பவர் பாயிண்ட்லேருந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ஃபார்மேட்டிங் மர்ஜ் ஆகணும், இல்லை எக்ஸல்லேருந்து பேஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபார்மேட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணணும் போது அதுக்கேற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் இங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும், எனேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ மற்ற இடத்துலேருந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும். உதாரணத்துக்கு இந்த டெக்ஸ்ட்டை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறோம். பட் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்சர்ட்டுங்கிற அந்த கீயை ப்ரெஸ் பண்ணும் போதே நமக்கு என்ன ஆகும், பர்ஃபெக்டாக நமக்கு பேஸ்ட் ஆயிரும். ஓகே, ஸோ ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னா ஃபாண்ட் அண்ட் கேரக்டர் ஸ்பேசிங். ஸோ ஹோம் டேப்லேயே நமக்கு ஃபாண்ட் செக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த குரூப் ஐக்கனை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை Ctrl+D கொடுத்து டயலாக் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் சரி. ஸோ ஃபாண்ட்டோட டேப்பில் நமக்கு டிஃபால்ட்டாக என்ன ஃபாண்ட் வேணும். ஸோ எப்போவுமே நம்ம டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது கேலிப்ரி பாடி தான் ஃபாண்ட் இருக்கும், 11 சைஸ் தான் இருக்கும். இல்லை எனக்கு வேறு ஃபாண்ட் வேணும், உதாரணத்துக்கு எனக்கு லூயிஸ் ஃபாண்ட் தேவை, ஸோ லூயிஸ் ஜார்ஜ் அந்த ஃபாண்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி டிஃபால்ட்டான சைஸ் 12 அப்படிங்கிறது தேவை. பட் நல்லா கவனிங்க, ஒன்ஸ் உங்களுக்கு தேவையான அதே மாதிரி கேரக்டரும் பார்த்துரும். ஸோ கேரக்டர் ஸ்பேசிங் வந்து நார்மலில் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பேண்டடாக தேவைன்னா கண்டிப்பாக அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே நல்ல ஒவ்வொரு லெட்டருக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸ் இருக்கும். இல்லை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி தேவைன்னா அந்த கண்டென்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணி வேணும், எவ்வளோ பாயிண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியும். பட் நமக்கு டிஃபால்ட்டாக அந்த 1 அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஸோ ஒன்ஸ் நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண கையோட மறக்காமல் செட் ஆஸ் டிஃபால்ட் கொடுக்கணும். ஸோ அப்படின்னா தான்
நமக்கு இந்த டாக்குமெண்ட்டில் இந்த டிஃபால்ட்டான செட்டிங்ஸ்லாம் அப்ளை ஆகணுமா, இல்லை ஃப்யூச்சரில் நம்ம ஓப்பன் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்லேயும் இதே சேஞ்சஸ் இருக்கணுமா அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இந்த டாக்குமெண்ட் ஒன்லி அப்படின்னும் போது இந்த டாக்குமெண்ட்டில் மட்டும்தான் அந்த சேஞ்சஸ் இருக்கும். பட் நமக்கு ஃப்யூச்சரில் நியூவாக எந்த டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணாலும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் தேவை. ஸோ ஆல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்து ஓகே கொடுத்துடலாம். ஸோ அப்போ நம்ம ஃப்யூச்சரில் வேறு ஒரு புது டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நமக்கு சேம் ஃபாண்ட் சேம் சைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மெயின்டைன் ஆகும். அண்ட் ஃபைனலாக பார்த்தோம்னா டாக்குமெண்ட்டோட மார்ஜின். ஸோ லே அவுட் டேப்குள்ளே போயிடலாம். அங்கே நமக்கு பேஜ் செட்டப் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோடனே என்ன மார்ஜின் தேவை, என்ன ஓரியன்டேஷன் வேணும், என்ன சைஸு, காலம் என்ன, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக ஒவ்வொரு வாட்டி நமக்கு அதுதான் தேவைப்படுதுன்னும் போது அதே செட்டிங்ஸை அதே செட்டப்பை நம்ம டிஃபால்ட்டாக மெயின்டைன் பண்ணிட்டோம்னா வேலை கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சேம் பேஜ் செட்டப்பில் அந்த குரூப் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி பேஜோட செட்டப் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன பேப்பர் சைஸ்லேருந்து என்ன மார்ஜின் வேணும், என்ன ஓரியன்டேஷன் தேவை, இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு மார்ஜின் வந்து நமக்கு லைக் 1.27 சென்டிமீட்டர் தேவை, அதாவது நேரோ மார்ஜின் தேவைன்னும் போது சேம் இதே வேல்யூவை நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்துலேயும் என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு அதுக்கு ஏற்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா உண்டு. ஸோ இங்கேயும் நீங்கள் செட் அஸ் டிஃபால்ட் நீங்கள் கொடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ இதிலே ஒரு சின்ன விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, திஸ் சேஞ்ச் வில் எஃபெக்ட் ஆல் நியூ டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிற எல்லா புது டாக்குமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ நம்ம ஃப்யூச்சரில் வேறு ஒரு டாக்குமெண்ட் புதுசாக ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணும்போது சேம் நமக்கு கரெக்டாக அந்த நேரோ மார்ஜின் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நல்லா கவனிங்க, எக்ஸாம்பிளுக்கு இந்த மார்ஜின் காமிக்கிறேன். பட் நீங்கள் பேப்பர்லேருந்து லே அவுட் வரைக்கும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குயிக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ரீவியஸ் வேர்ட் டுட்டோரியல்ஸ்க்கான லிங்க் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.